தம் அடிக்கிறது உயிரை கொல்லும். அதே போல ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்தாலும் தம் அடிக்கிறதுக்கு சமம். அதிக நேரம் அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தா சீரியஸான 5 ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம். அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தா ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் அதிகம். ரெண்டாவதா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லப்படுற டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி வரும். ஏன்னா கொழுப்பை எரிபொருளா மாத்தக்கூடிய திறன் கம்மியாயிடும். மூணாவதா உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி வீக் ஆயிடும். முக்கியமா கால் அண்ட் முதுகு பக்கங்கள்ல ப்ராப்ளம் வரும். லோ பேக் பெயின் அண்ட் போஸ்டர் சேஞ்சஸ் இருக்கும். நாலாவதா கோலன் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கும். அஞ்சாவதா இம்யூன் வீக்கா இருக்கும். ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் டீப் வெயின் த்ராம்போசிஸ் ஏற்படும். சோ அதிக நேரம் உட்கார்றவங்க 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் 5 ல இருந்து 10 நிமிஷம் நடக்கலாம். போன் பேசுறப்போ நடக்கிறது நல்லது. படிக்கிறப்போ டிவி பாக்குறப்போ ரொம்ப நேரம் உட்காராம அப்பப்போ நிக்கிறது நல்லது. லிஃப்ட் யூஸ் பண்ணாம படியில ஏறி இறங்குங்க. உட்கார்ந்து இருக்கிறப்போ காஃப் மசிலுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு ஒரு நாளுக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்துருப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.